பார்க்க போகும் கதையின் தலைப்பு என்னன்னா, குட்டி யானையும் புத்திசாலி எறும்பும். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்துல தண்ணீர் குடிக்க தினமும் நிறைய விலங்குகள் வரும். ஒரு நாள் ஜம்போன்னு ஒரு குட்டி யானை அந்த குளத்துக்கு தண்ணி குடிக்க வந்துச்சு. ஜம்போவுக்கு ரொம்ப திமிர். தன்னை விட யாரும் பெரியவங்க பலசாலி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ குளத்துல தண்ணி குடிக்க வந்த எல்லா விலங்குகளிடமும் இந்த ஜம்போ சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அங்க குளத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்த இன்னொரு சின்ன எறும்பு தெரியாம ஜம்போ மிதிச்சிருச்சு. எறும்பு ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வெளியே வந்தது. அதனால கோபமான எறும்பு ஜம்போவுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு முடிவு செஞ்சது. மறுநாள் ஜம்பு வழக்கம் போல தண்ணி குடிக்க வந்தப்போ எறும்பு யாருக்கும் தெரியாம ஜம்போவோட தும்பிக்கைக்குள்ள நுழைஞ்சு போச்சு. உள்ளே போன எறும்பு ஜம்போவோட தும்பிக்கைக்குள்ள படாத பாடுபடுத்துச்சு. ஜம்போவுக்கு வலி தாங்க முடியல. ஐயோ அம்மா, அப்பா, வலிக்குதே அப்படின்னு கத்திச்சு. தும்பிக்கைய ஆட்டியும் பார்த்தது, தண்ணி நிறைய குடிச்சும் பார்த்தது. எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்ல. வலி தாங்க முடியாம கண்ணுல தண்ணி வந்துடுச்சு. அப்படியே தரையில விழுந்து வேதனையில புரண்டு ஜம்போ ஐயோ அம்மா அப்படின்னு அழுதுருச்சு. அப்போ எறும்பு தும்பிக்கையிலிருந்து வெளியே வந்தது. என்ன ஜம்போ, இவ்வளவு பெரிய ஆளு, நீ ஏன் அழுற? நீதானே எல்லாரையும் விட பலசாலின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஜம்போ ரொம்பவும் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னது. சின்ன உயிர்கள் மேல நான் அலட்சியமா இருந்தது என்னோட தப்புதான், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிச்சு. நீ எவ்வளவு சின்னதா இருந்தாலும் உன் புத்திசாலித்தனத்தால பெரிய யானை என்னையே அழ வச்சுட்ட அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஜம்போ எல்லா விலங்குகளிடமும் சின்ன உயிர்களிடமும் கூட அன்பாகவும் மரியாதையாகவும் பழக ஆரம்பிச்சது. இந்த கதையில இருந்து நீங்க கத்துக்கிட்ட நீதி என்ன? உருவத்தை பார்த்து யாரையும் எடை போடக்கூடாது. புத்திசாலித்தனம் தான் உண்மையான பலம். இது போல கதைகள் பாடல்கள் பார்ப்பதற்கு நம்ம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த கதையில் சந்திப்போம்.